வாகை சூடவா. மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வாகை சூடவா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்தித்ததில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலம் இன்று நாம் கற்கவிருக்கும் பாடம் நீட் வேதியியல் பாடப்பகுதியில் உள்ள ஹைட்ரோகார்பன் என்ற பாடப்பகுதியின் ஒரு பிரிவான அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன் என்ற பாடத்தை பற்றி கற்று அந்த பாடத்தில் இதுவரை நீட் தேர்வில் கேட்கப்பட்ட கேள்விகளையும் இனிமேல் இது போன்ற எது மாதிரியான கேள்விகள் கேட்கலாம் என்பதை பற்றியும் இந்த பாடப்பகுதியில் இருந்து நாம் கற்க உள்ளோம். நீட் வேதியியல் பாடப்பகுதியில் 45 வினாக்கள் கேட்கப்படுகின்றன. இந்த 45 வினாக்களில் இருந்து ஹைட்ரோகார்பன் என்ற பாடப்பகுதியில் ஒரு வினாவானது கட்டாயம் கேட்கப்படுகிறது. எனவே இந்த பாடப்பகுதியை பற்றி நாம் விரிவாக முதலில் கற்போம். வாட் ஆர் ஹைட்ரோகார்பன்? Hydrocarbons are the compounds containing carbon and hydrogen atoms only. It can be classified into 3 types: unsaturated hydrocarbon, unsaturated hydrocarbon and aromatic hydrocarbon. Saturated hydrocarbon could explain only for alkane compounds. Unsaturated hydrocarbon also explain alkene and alkyne compounds, and aromatic hydrocarbons only explain for aromatic ring compounds of the molecules. Hydrocarbon என்பது கார்பன் மற்றும் ஹைட்ரஜன்களை மட்டுமே எனது பற்றி படிப்பது. இந்த கார்பன் ஹைட்ரஜன் மட்டுமே எனது படிக்கக்கூடியது அலிஃபாட்டிக் சேர்மங்களாகவும் அரோமேட்டிக் சேர்மங்களாகவும் இரு பிரிவுகளாக உள்ளன. நிறைவுற்ற ஹைட்ரோகார்பன், நிறைவுறாத ஹைட்ரோகார்பன் மற்றும் வளைய ஹைட்ரோகார்பன். வளைய ஹைட்ரோகார்பனை ஆங்கிலத்தில் அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன் என்று நாம் கற்போம். இதில் நிறைவுற்ற ஹைட்ரோகார்பன் என்பது அல்கேன்களை பற்றி மட்டும் படிப்போம். நிறைவுறாத ஹைட்ரோகார்பன்களில் அல்கீன்கள் மற்றும் அல்கைன்களை பற்றி படிப்போம். ஆனால் அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பனில் வளையமுள்ள சேர்மங்களை பற்றி மட்டுமே நாம் படிப்போம். இந்த அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பனை பற்றி நாம் இன்று தெளிவாக காண்போம். அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ். Hydrocarbons which contain at least one special type of hexagonal ring of carbon atoms with 3 double bonds in the alternate positions are called aromatic hydrocarbons. The ring is called aromatic ring. For example, toluene, xylene, etc. The aromatic compounds may also contain more than one benzene ring. For example, naphthalene and anthracene, phenanthracene and etc. So aromatic hydrocarbonகள் என்பது ஒரு தனி சிறப்பு வாய்ந்த 6 கார்பன்களை உடைய அருங்கோணமிக்க இரட்டை பிணைப்புகளை உடைய 3 இரட்டை பிணைப்புகளை உடைய ஒன்றன் விட்டு ஒன்றாக அமைந்துள்ள ஒரு சேர்மமே அரோமேட்டிக் சேர்மங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இது ஒரே ஒரு வளையமாக கூட இருக்கலாம், ஒன்றுக்கு மேற்பட்ட வளையங்களாக கூட இருக்கலாம். ஒன்றுக்கு மேற்பட்ட வளையங்களாக இருக்கக்கூடிய சேர்மங்களையும் சேர்த்து நாம் அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன் பாடப்பகுதியில் படிப்போம். These hydrocarbons are also known as arenes since most of them possess a pleasant odor. The Greek words aroma means pleasant smelling. The parent member of the family is benzene, having the molecular formula C6H6. It has hexagonal ring of 6 carbon atoms with 3 double bonds in alternate positions. ஹைட்ரோகார்பன்களை அரீன்ஸ் சொல்லி இன்னொரு பேர் சொல்லியும் அழைப்பாங்க. இந்த ஹைட்ரோகார்பன் இனிமையான மனமுடையது. கிரேக்க வார்த்தையில் அரோமா என்றால் இனிமையான மனமுடையது என்று பெயர். இந்த ஹைட்ரோகார்பன்களில் மிகவும் முக்கியமான ஒரு ஹைட்ரோகார்பன் அப்படி என்று பார்த்தால் அது பென்சீன் வளையத்தை சாரும். அதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு C6H6. இந்த பென்சீன் வளையத்தில் 6 கார்பன் அணுக்கள் ஒன்றாக வளையமாக அமைந்து 3 இரட்டை பிணைப்புகளை ஒன்றன் விட்டு ஒன்றாக ஆல்டர்னேட் பொசிஷனில் இருந்து உங்களுக்கு பென்சீன் வளையமானது உருவாகிறது. ஸோ அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் கண்டெயின் பென்சீன் ரிங் ஆர் ஆல்சோ known as benzenoids compounds, and those are not containing benzene ring are known as non-benzenoid. For example, benzene, toluene, naphthalene and biphenyl compounds. So benzene வளையத்தை சார்ந்திருக்கக்கூடிய சேர்மங்கள் பென்சீனாய்ட்ஸ் என்றும், பென்சீன் வளையத்துடன் ஒன்றுக்கு மேற்பட்ட பென்சீன் வளையங்கள் உள்ள சேர்மங்கள் நான் பென்சீனாய்டு சேர்மங்கள் என்றும் அழைக்கப்படுகிறது. இதில் பென்சீன், டொலுவீன் என்பது பென்சீனாய்டு சேர்மங்களையும், நாப்தலீன் அண்ட் பைஃபினைல் போன்ற சேர்மங்கள் நான் பென்சீனாய்டு சேர்மங்களையும் கொண்டுள்ளன. இதில் பென்சீனினுடைய தயாரிப்புகளை பற்றி முதலில் பார்ப்போம். அண்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் பென்சீன். There are lot of number of preparation of benzene in the compounds. So we are discussing only for 2 types of preparations. One is the decarboxylation of aromatic acid and another one is for reduction of phenol. So decarboxylation of aromatic acid is the preparation of benzene in the laboratory. So benzene is prepared in the laboratory by heating sodium benzoate with soda, lime, and reduction of phenol can be prepared from the phenol by distillation with ஆய்வகத்தில் பென்சீனானது தயாரிப்பது மிகவும் எளிமையானது. சோடியம் பென்சோயேட் என்ற ஒரு கரிமச் சேர்மத்தை எடுத்து
சோடியம் ஹைட்ராக்சைடு மற்றும் கால்சியம் ஆக்சைடு சேர்ந்த நீர்த்த சுண்ணாம்பு என்ற கலவையை பயன்படுத்தி வெப்பப்படுத்தப்படும் பொழுது சோடியம் கார்பனேட்டானது வெளியேறி பென்சீன் வளையமானது நமக்கு உருவாகிறது. மற்றும் ஃபீனாலை ஒடுக்கம் செய்யும் பொழுது ஜிங்க் துகள்களை கொண்டு வெப்பப்படுத்தப்படும் பொழுது ஜிங்க் ஆனது ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு ஜிங்க் ஆக்சைடாக வெளியேறி பென்சீன் மற்றும் நமக்கு கிடைக்கிறது. பென்சீனின் இயற்பியல் பண்புகள் மற்றும் வேதியியல் பண்புகள் என 2 பண்புகள் உள்ளன. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பென்சீன் can be divided into 2 types. One is physical properties and another one is for chemical properties. And physical properties, benzene and its homologies containing up to 8 carbon atoms are colorless liquids. Aromatic hydrocarbons are immiscible with water but are soluble in organic solvents. They are inflammable and burn with shooty flame. They are toxic and carcinogenic in nature. The melting and boiling point of aromatic hydrocarbons are increasing with increasing molecular mass. This is due to the increasing in magnitude of van der Waals force of another attraction with increasing the molecular size. Among the aromatic isomeric arenes, that means ortho, meta and para xylenes, the para isomer is the highest melting point because it is most symmetrical. So benzene உடைய இயற்பியல் பண்புகள் என்று பார்க்கும் பொழுது பென்சீனில் 6 கார்பன் முதல் 8 கார்பன் வரை இருக்கக்கூடிய சேர்மங்களானது நிறமற்ற ஒரு நீர்மங்களாக காணப்படுகிறது. மேலும் இந்த பென்சீன் சேர்மங்கள் ஹைட்ரோகார்பன் சேர்மங்கள் நீரில் கரைவதில்லை, அதற்கு பதிலாக கரிமச் சேர்மங்களில் மட்டுமே கரைகிறது. கரிமச் சேர்மங்கள் என்று பார்க்கப்படும் பொழுது ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ், டொலுவின், ஈத்தர், கார்பன் டெட்ராகுளோரைடு, அசிட்டோன் போன்ற கரிமச் சேர்மங்களில் மட்டுமே இது கரைகிறது. மேலும் இது எளிதில் தீப்பிடித்து எரியக்கூடிய ஒரு தன்மையை பெற்றிருக்கிறது. புகையும் நச்சுத்தன்மையுடன் எரிய ஆரம்பிக்கிறது. இது இந்த பென்சீனானது டாக்ஸிக் நச்சுத்தன்மை மற்றும் புற்றுநோயை உருவாக்கும் தன்மையுடையது. இதனுடைய உருகுநிலை மற்றும் கொதிநிலையானது மிகவும் அதிகமாகவே காணப்படுகிறது. ஏனெனில் வளையங்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க அதில் இருக்கக்கூடிய வான் டெர் வால்ஸ் விசையினுடைய தன்மையும் அதிகரிப்பதன் காரணமாக பென்சீன் போன்ற கரிமச் சேர்மங்களானது அதிக உருகுநிலையும் கொதிநிலையும் பெற்றிருக்கிறது. அதிலும் ஆர்த்தோ, மெட்டா அண்ட் பேரா xylene சேர்மங்களை ஒப்பிடும் பொழுது பேரா xylene சேர்மமானது அதிக உருகுநிலையை கொண்டுள்ளது. ஏனென்றால் அதில் பேரா 2 மெத்தில் குரூப்புகள் சேர்மங்களானது எதிரெதிர் திசையில் இருப்பதனால் அதனுடைய உருகுநிலையானது மிகவும் அதிகமாக காணப்படுகிறது. நெக்ஸ்ட், chemical properties of benzene. The chemical properties of benzene can be divided into 3 types. One is electrophilic substitution reaction, and another one is for mechanism of electrophilic substitution reaction, and third one is for addition reaction. So வேதியியல் பண்புகளானது பென்சீனில் 3 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒன்று கருக்கவர் பதிலீட்டு வினை, மற்றொன்று வினைவழி முறையின் மூலமாக கருக்கவர் பதிலீட்டு வினைகளை எடுத்துரைப்பது மற்றும் சேர்க்கை வினைகள் என்ற 3 வகைகளை இந்த பென்சீன் சேர்மமானது கொண்டுள்ளது. ஸோ இதில் முதலெடுத்த உடனே நாம் பார்க்க போவது எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன், கருக்கவர் பதிலீட்டு வினை, nitroatrum. The replacement of hydrogen atom in the benzene ring by a nitro group is called nitration. It is carried out by heating benzene with nitrating mixture containing of concentrated nitric acid and sulfuric acid. பென்சீன் வளையத்தில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை நீக்கம் செய்துவிட்டு அந்த இடத்தில் நைட்ரோ குரூப் அமரும் பொழுது உங்களுக்கு பென்சீன் வளையமானது நைட்ரோ பென்சீனாக மாற்றப்படுகிறது. அண்ட் halogenatrum, the replacement of hydrogen atom in the ring by a halogen atom, fluorine, chlorine, bromine, iodine is called halogenation. Arenes are react with halogens in the presence of any Lewis acid as a catalyst, ferric trichloride, ferric tribromide and aluminum trichloride to yield the haloarenes. So பென்சீன் வளையத்தில் ஹாலஜனேற்றம் நடைபெறும் பொழுது லூயிஸ் அமிலமானது வினையூக்கியாக பயன்படுத்தப்பட்டு ஹைட்ரஜனை நீக்கம் செய்துவிட்டு அந்த இடத்தில் குளோரோ பென்சீனாக ஹாலஜனேற்றம் நடைபெறுகிறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் சல்ஃபோனேஷன் மற்றும் ஃபிடில் கிராஃப்ட்ஸ் அல்கைலேஷன் அண்ட் ஃபிடில் கிராஃப்ட்ஸ் அசைலேஷன் போன்ற 3 வினைகளும் பென்சீன் வளையத்தில் நடைபெறுகிறது. அதில் முதலில் பார்ப்பது சல்ஃபோனேஷன். The replacement of hydrogen atom in the benzene ring by a sulfuric acid, that means SO3H group, is called sulfonation. It is carried out by heating the benzene with fuming sulfuric acid and oleum. So benzene வளையத்தில் அடர் கந்தக அமிலத்தை சேர்த்து
வெப்பப்படுத்தப்படும் பொழுது நீர் மூலக்கூறானது வெளியேறி சல்ஃபோனிக் பென்சீன் சல்ஃபோனிக் அமிலமாக மாற்றப்படுகிறது. மற்றும் ஃபெடில்கிராஃப்ட்ஸ் அல்கைலேஷன் மற்றும் ஃபெடில்கிராஃப்ட்ஸ் அசிலேஷன் வினைகளில் when benzene is treated with alkyl halide in the presence of anhydrous aluminum chloride, alkyl benzene is formed, and also acyl halide or acid anhydride in the presence of Lewis acid and yields another acyl benzene. So ஃபெடில்கிராஃப்ட்ஸ் வினையை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய சேர்க்கக்கூடிய சேர்மம் அசைல் அல்கைல் சேர்மமா இல்லை அசைல் சேர்மமா என்பதை நன்றாக கவனித்து அதற்கு தகுந்த மாதிரி தான் நாம் பதிலளிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் என்று பார்த்தால், ஸோ அசைல் சேர்மங்களிலும் ஹாலஜன் குரூப் இருக்கும், அண்ட் அல்கைல் சேர்மங்களிலும் அசிட்டைல் சேர்மங்களிலும் ஹாலஜன் குரூப் இருக்கும். ஆனால் இரண்டுக்கும் ஒரே வினையூக்கி ஆன்ஹைட்ரஸ் AlCl3 பயன்படுத்தப்படுவதால் இரண்டிலும் ஹைட்ரோகுளோரிக் அமிலமானது வெளியேற்றப்பட்டு உங்களுக்கு ஹாலஜன் குரூப்ஸ் அதில் அல்கைல் குரூப்பில் சப்ஸ்டியூஷன் ஆகுது. அதனால் இந்த ஃபெடில்கிராஃப்ட்ஸ் அல்கைலேஷன் அண்ட் அசிலேஷன் ரியாக்ஷன்ஸை கவனமாக படிக்க வேண்டும். ஸோ செகண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், mechanism of electrophilic substitution reaction according to the experimental evidence SE, and S means substitution and E means electrophile reactions are supposed to proceed via the following 3 steps. One is generation of the electrophile, and second one is formation of carbocation intermediate, and third one is the removal of proton from the carbonation intermediate. So first one is generation of the electrophile. The attacking reagent may not be strong electrophile. Therefore, first of all, electrophile is generated by some preliminary reaction. For example, during chlorination of benzene, the electrophile Cl is generated by the reacting with anhydrous AlCl3 used as a catalyst. So Cl2 plus AlCl3 gives Cl plus and AlCl4 minus. Cl plus is the electrophile compound. முதலில் எலக்ட்ரோஃபைல் சேர்மத்தை உருவாக்கிவிட்டு அந்த எலக்ட்ரோஃபைல் சேர்மமானது இரண்டாவது படியில் ஃபார்மேஷன் ஆஃப் கார்போகேட்டையன் அரீனியம் அயனை உருவாக்க வேண்டும். The electrophile E plus approaches to the 5 electron cloud of the aromatic ring and forms the bond with carbon and creating a positive charge on the ring. The results in the formation of sigma complex is called arenium ion. The arenium ion sets stabilized by a resonance. The resulting in the carbocation has 3 important contributing structures which spread the positive charge over the remaining carbon atoms. இந்த இரண்டாவது படியில் கார்போகேட்டையான் நேர்மின் அயனியானது உருவாகிறது. ஸோ பென்சீன் வளையத்தில் ஒரு எலக்ட்ரோஃபைல் தாக்கப்படும் பொழுது பென்சீன் வளையத்தில் இருக்கக்கூடிய 5 எலக்ட்ரான் ஆனது முதலில் உடைந்து ஒரு எலக்ட்ரோஃபைலானது பென்சீன் வளையத்தில் சேர்கிறது. சேர்க்கப்படும் பொழுது பென்சீன் வளையத்தில் ஒரு நேர்மின் சுமையானது உருவாகிறது. அந்த நேர்மின் சுமையானது கார்பன் நேர்மின் அயனியை உருவாக்குகிறது. அந்த நேர்மின் அயனியானது சிக்மா காம்ப்ளெக்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. அந்த சிக்மா காம்ப்ளெக்ஸில் உருவாகக்கூடிய நேர்மின் அயனியானது 3 முறைகளின் மூலமாக தன்னுடைய உடனிசைவை ஏற்படுத்திக் கொள்கிறது. ஆர்த்தோ, பேரா, மீண்டும் ஆர்த்தோ என்ற 3 உடனிசைவுகளை பெற்றுக்கொள்கிறது. அதற்கடுத்து மூன்றாவதாக கடைசி ஸ்டெப், த ரிமூவல் ஆஃப் புரோட்டான். இந்த கார்போகேட்டையான் நேர்மின் அயனியின் நடைபெற்ற பிறகு உடனிசைவு ஏற்பட்ட பிறகு ஒரு நியூக்ளியோஃபைல் உள்ளே வரும்பொழுது இந்த புரோட்டான் ஏற்றமானது வெளியேற்றப்பட்டு மீண்டும் பென்சீனானது தன்னுடைய ஸ்டேபிள் ஃபார்ம் முழுமையான ஒரு அமைப்புக்கு வருகிறது. அந்த முழுமையான அமைப்பானது அதில் வரக்கூடிய நியூக்ளியோஃபைலை பொறுத்து நியூக்ளியோஃபைலும் வெளியேற்றிவிட்டு உங்களுக்கு பென்சீன் வளையமானது உருவாகிறது. அதற்கு அடுத்ததாக சேர்க்கை வினைகள், அடிஷன் ரியாக்ஷன்ஸ். ஸோ சேர்க்கை வினைகள் நிறையா இருக்குது. அதில் நம்ம பார்த்திங்கன்னா 2 சேர்க்கை வினைகளை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் another one is for addition of halogen. ஸோ அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜனில் benzene reacts with hydrogen in the presence of catalyst such as nickel or platinum at 473 to 573 Kelvin under pressure to form cyclohexane. ஸோ பென்சீனுடன் ஹைட்ரஜனை சேர்க்கப்படும் பொழுது நிக்கல் வினையூக்கியாக பயன்படுத்தப்பட்டு வெப்பப்படுத்தப்படும் பொழுது ஹைட்ரஜன் ஆனது பென்சீன் வளையத்தில் இருக்கக்கூடிய இரட்டை பிணைப்புகள் 5 எலக்ட்ரான்களை உடைத்து ஒற்றை பிணைப்புகளாக மாற்றி சரிங்களா சைக்ளோஹெக்சேன் அதாவது வளைய ஹெக்சேன் என்ற சேர்மத்தை நமக்கு உருவாக்குகிறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹாலஜன், அடிஷன் ஆஃப் ஹாலஜன்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது பென்சீன் ரியாக்ட்ஸ் வித் குளோரின் ஆர் புரோமின் இன் த பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட்
and absence of halogen carried to form benzene hexachloride. பென்சீனுடன் குளோரின் வினைபுரிய செய்யும் பொழுது UV light அல்ட்ராவயலட் ரேடியேஷன் சூரிய ஒளியின் மூலமாக வினைபுரிய செய்யும் பொழுது 500 கெல்வின் வெப்பநிலையில் எந்த குளோரினும் ஹைட்ரஜனுடனிருந்து வெளியேறாமல், ஏனால் சேர்க்கை வினை, அதனால் குளோரின் வெளியேறாமல் அனைத்து குளோரினும் பென்சீன் வளையத்தின் 6 கார்பனிலும் அமர்கிறது. அப்படி அமரும் பொழுது சரிங்களா பென்சீன் ஹெக்ஸாக்ளோரைடு என்ற சேர்மமானது நமக்கு உருவாகிறது. அதற்கு அடுத்ததாக கம்பியூஷன். On completely burning with oxygen and benzene gives carbon dioxide and water with the evaluation of large amount of energy. So பென்சீனுடன் ஆக்சிஜனை சேர்த்து வினைபுரிய செய்யும் பொழுது கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீரானது உருவாகிறது. அதற்கு அடுத்தபடியாக so direct influence of functional group is a monosubstituted benzene. So when monosubstituted benzene is subjected to further substitution, so benzene வளையத்தில் substitution மட்டுமே நடைபெறுகிறது. இந்த substitution ஆனது சரிங்களா 3 possible di-substituted products are not formed in equal amounts. So two types of behavior are observed, either ortho and para products or meta products is predominantly formed. This behavior depends upon the nature of the substitutions already present in the benzene ring and not on the nature of the entering group. So this is known as directly influence of the substitution. So benzene வளையத்தில் உருவாகக்கூடிய சேர்மமானது ஆர்த்தோ, மெட்டா, பேரா என்ற 3 பகுதிகளில் எங்கே உருவாகும் என்பதை நாம் எப்படி கண்டுபிடிப்பது என்றால், அதில் பென்சீன் வளையத்திற்கு உள்ளே வரும் சேர்மமானது எந்த வகையான சேர்மமாக இருக்கிறது என்பதை பொறுத்துதான் அது 2 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒன்று ஆர்த்தோ அண்ட் பேரா, இன்னொன்று மெட்டா. ஸோ அதில் முதலாக பார்ப்பது ஆர்த்தோ அண்ட் பேரா டைரக்டிங் குரூப். த குரூப் which direct the incoming group to ortho and para positions are called ortho and para directing groups. As an example, let us discuss the directly influence of OH phenolic group. The resonance structure of phenol shows the overall electron density on the benzene ring increasing in comparison to benzene. There is an activating group. So benzene வளையத்தில் OH alcohol group ஆனது உள்ளே வரும் பொழுது OH ஆக்சிஜனில் இருக்கக்கூடிய 2 ஜோடி எலக்ட்ரான்கள் உடனிசைவாக உள்ளே வரும் பொழுது ஆர்த்தோ மற்றும் பேரா, மீண்டும் ஆர்த்தோ என்ற 3 வகையான உடனிசைவுகளை இந்த பென்சீன் வளையமானது, இந்த ஃபீனால் வளையமானது ஏற்படுத்துகிறது. அதனால் இந்த வளையத்தில் ஏற்படக்கூடிய வினைசெயல் தொகுதியானது அந்த ஆல்கஹாலினுடைய வினைசெயல் தன்மையை பொறுத்து உங்களுக்கு ஆர்த்தோ மற்றும் பேரா பேரா பகுதியில் மட்டுமே அந்த சேர்மங்களானது அமர்கிறது. அதற்கு அடுத்தபடியாக மெட்டா டைரக்டிங் குரூப்ஸ். ஸோ எந்த வகையான சேர்மங்கள் பென்சீன் வளையத்தில் அமரும் பொழுது மெட்டா என்ற சேர்மத்தில், மெட்டா என்ற இடத்தில் மட்டும் நமக்கு ப்ராடக்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சரிங்களா, த குரூப்ஸ் which direct the incoming group in the meta position are called meta directing group. Some examples of meta directing groups are NO2 cyanide CN, CHO aldehyde, COR ketone, COOH acid, COR ester, SO3H சல்போனிக் அமிலம் ஆகிய சேர்மங்கள் பென்சீன் வளையத்தில் அமரும் பொழுது பென்சீன் வளையத்தில் மெட்டா தன்மையானது, மெட்டா பிணைப்பானது மெட்டா பகுதியில் சேர்மம் சேர்க்கை நடைபெறுகிறது. ஸோ இதில் நைட்ரோ குரூப் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு. ஸோ ஏன்னா நைட்ரோ குரூப் reduces the electron density in the benzene ring. So it is strong minus I inductive effect. So nitrobenzene is the resonance hybrid of the following structures. So nitrobenzene சேர்மத்தில், நைட்ரஜன் சேர்மத்தில் 2 ஆக்சிஜன் சேர்மங்கள் இருப்பதால் 2 ஆக்சிஜன் சேர்மங்களும் சேர்ந்து எலக்ட்ரான் சுமையை பகிர்ந்து கொள்கிறது. அந்த எலக்ட்ரான் சுமையை பகிர்ந்து கொள்ளும் சேர்மமானது 4 வகைகளில் நடைபெறுகிறது, 4 பகுதியில் நடைபெறுகிறது. அதனால் அதனுடைய எலக்ட்ரான் மின்சுமையை குறைப்பதன் காரணமாக நைட்ரோ சேர்மமானது பென்சீன் வளையத்தில் அமரும் பொழுது நமக்கு உருவாகக்கூடிய ப்ராடக்ட் ஆனது மெட்டா சேர்மமாக நமக்கு கிடைக்கிறது. ஸோ இது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது கார்சினோஜெனிசிட்டி அண்டு டாக்சிட்டி. கார்சினோஜெனிசிட்டி என்பது புற்றுநோயை உருவாக்கும் தன்மையையும் மற்றும் நச்சுத்தன்மை உருவாக்கக்கூடிய பென்சீன் சேர்மங்கள். Benzene and polynuclear hydrocarbons containing more than 2 benzene rings and fused together are toxic or said to be possess cancer producing property.
2 அல்லது 2க்கு மேற்பட்ட பென்சீன் வளைய சேர்மங்கள் ஒன்றாக இணைந்து நமக்கு உருவாகக்கூடிய கரிம அரோமேட்டிக் சேர்மமானது நச்சுத்தன்மை மற்றும் புற்றுநோயை உருவாக்கும் தன்மையை ஏற்படுத்துகிறது. இந்த ஹைட்ரோகார்பன் சேர்மமானது டொபாக்கோ மற்றும் கோல் மற்றும் பெட்ரோலியம் ஆகிய சேர்மங்களில் காணப்படுகிறது. இந்த ஹைட்ரோ சேர்மமானது பயோகெமிக்கல் ரியாக்ஷன் அப்படிங்கிற உயிர் வேதியியல் மாற்றத்தின் மூலமாக நமது உடலினுள் செல்லும் பொழுது நமது உடலில் உள்ள டிஎன்ஏவை சிதைத்து நமக்கு புற்றுநோயை உருவாக்குகிறது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய இதுவரைக்கும் அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன் சேர்மத்தில் இருக்கக்கூடிய தியரி பகுதியை பற்றி நம்ம பார்த்தோம். தியரி பகுதியை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம நிறைய படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம எக்ஸாமுக்கு ரொம்ப டைம் ஆகிட்டே போகும். ஸோ கொஸ்டின்ஸ் அண்ட் டிஸ்கஷனை நம்ம டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ கொஸ்டின்ஸ் அண்ட் டிஸ்கஷனில் கொஸ்டின் நம்பர் 1, த ஆக்சிடேஷன் ஆஃப் பென்சீன் பை V2O5 vanadium pentoxide in presence of air and produces A is benzoic anhydride, B is maleic anhydride, C is benzoic acid and D is benzaldehyde. ஸோ இதில் ஃபஸ்ட் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பென்சீனை ஆக்சினேற்றம் செய்யும் பொழுது ஆக்சிஜன் முன்னிலையில் பென்சீனை ஆக்சினேற்றம் செய்யும் பொழுது வெனடியம் பென்டாக்சைடு ஆனது வினையூக்கியாக பயன்படுத்தப்படும் பொழுது என்ன நமக்கு ப்ராடக்ட் ஆன்சராக கிடைக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த ஆன்சராக கிடைக்கும்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்ஷன் ஏல பென்சோயிக் ஆன்ஹைட்ரைடு கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் பியில் மெலிக் ஆன்ஹைட்ரைடு, ஆப்ஷன் சி பென்சோயிக் ஆசிட், ஆப்ஷன் டி பென்சால்டிஹைட். எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு ஆன்சர் பி மெலிக் ஆன்ஹைட்ரைடு தான் கிடைக்கும். ஏன் மெலிக் ஆன்ஹைட்ரைடு கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ பென்சீனோட C6H6ஓட ஆக்சிஜன் ரியாக்ட் பண்ணும் பொழுது மெலிக் ஆன்ஹைட்ரைடு கிடச்சி ப்ளஸ் 4 moles ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் 4 moles ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ் வெளியேறும். அப்போ பென்சீன் பார்த்தீங்கன்னா 2 moles எடுத்துக்கணும், ப்ளஸ் ஆக்சிஜன் 9 moles எடுத்துக்கணும். அப்போ 2 moles ஆஃப் C6H6 ப்ளஸ் 9 moles ஆஃப் O2 gives V2O5 is a catalyst and maleic anhydride is the product plus additional compounds of 4CO2 plus 4H2O நமக்கு கிடைக்குது. சரிங்களா? இதில் ஏன் பென்சோயிக் ஆன்ஹைட்ரைடு கிடைக்கல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பென்சோயிக் ஆன்ஹைட்ரைடுனா பென்சீன் கார்பன், பென்சீனில் 6 கார்பன் இருக்கும். அப்புறம் ஆன்ஹைட்ரைடில் பார்த்தீங்கன்னா C டபுள் பாண்ட் O, அப்புறம் ஒரு ஆக்சிஜன் திரும்பவும் C டபுள் பாண்ட் O, அந்த 2 C டபுள் பாண்ட் ஓவும் ஒரே ஒரு ஆக்சிஜனோட லிங்க் ஆகிருக்கும். அப்போ கார்பனோட எண்ணிக்கை எண்ணி பார்த்தோம்னா நமக்கு 6 + 2 8 ஆயிரும். ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்சிடேஷன் நடைபெறுது. ஆக்சிடேஷன் நடைபெறும் பொழுது நமக்கு 8 கார்பனோட எண்ணிக்கை மாறாது. அப்போ 8 கார்பன் வரனால ஆப்ஷன் ஏ நமக்கு ராங் ஆன்சர். ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா பென்சோயிக் ஆசிட். ஸோ பென்சோயிக் ஆசிடில் பென்சோயினில் பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் நடக்கும் பொழுது அலிஃபேட்டிக் ஹைட்ரோகார்பன் இருந்தால் மட்டும்தான் அந்த அலிஃபேட்டிக் ஹைட்ரோகார்பனை ஆக்சிடேஷ் பண்ணும்போது ஆல்டிஹைடாக மாறி அதுக்கப்புறம் ஆசிடாக மாறும். ஸோ அதனால் ஆப்ஷன் சியும் நமக்கு ராங். ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா பென்சால்டிஹைடு வருது. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஸோ பென்சீனில் ஒரு அலிஃபேட்டிக் ஹைட்ரோகார்பன் இல்லாதனால ஃபஸ்ட்டு பென்சால்டிஹைடாக மாறி தான் அப்புறம் பென்சோயிக் ஆசிடாக மாற முடியும். அப்போ ஆப்ஷன் சியும் டியும் தப்பு. அப்போ நமக்கு ஆப்ஷன் பி மட்டும்தான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 2, the enthalpy of the hydrogenation of this compounds will be in the order as மெஸ்டிலின் 1. மெஸ்டிலின்லேயே பென்சீனில் 3 டபுள் பாண்டுக்கு பதிலாக 2 தான் இருக்குது, 1 டபுள் பாண்ட் வெளியில் போயிடுச்சு, ஆப்ஷன் 2. ஆப்ஷன் 3ல் பார்த்தீங்கன்னா 3ஆவது ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா 3 டபுள் பாண்டுமே பென்சீன் ரிங்குக்கு வெளியில் போயிடுச்சு. அப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ, 3rd one is greater than 2, 2 is greater than 1. ஆப்ஷன் பி, 2 is greater than 3, 3 is greater than 1. ஆப்ஷன் சி, 2 is greater than 1 and 1 is greater than 3. ஆப்ஷன் டி, 1 is greater than 2 and 2 is greater than 3. ஆன்சர் நமக்கு ஏ. ஏன் ஆன்சர் ஏ நமக்கு கொடுத்துருக்காங்கன்னா, the enthalpy of hydrogenation is inversely proportional to stability of alkene. சரிங்களா? அப்போ அல்கீன் கொடுத்துருக்கும் போது உங்களுக்கு அல்கீன் பார்த்தீங்கன்னா, ஸோ என்தால்பி அப்படின்னா பார்த்தீங்கன்னா வெப்பம், அந்த வெப்பத்தை அதிகரிக்கும் பொழுது ஹைட்ரஜனேஷன் நடைபெறுகிறது. அப்போ பென்சீன் ரிங்குக்குள்ளே இருக்கக்கூடிய டபுள் பாண்ட் இருக்கிறனால நமக்கு ஹைட்ரஜனேஷன் அதில் நடைபெறாது. ஆப்ஷன் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சரில். செகண்ட் ஸ்ட்ரக்சரில் ஒரு டபுள் பாண்ட் வெளியே இருக்கிறனால நமக்கு ஹைட்ரஜனேஷன் ஈஸியானது நடைபெற வாய்ப்பு இருக்குது. அண்ட் தேர்ட் ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா 3 டபுள் பாண்டுமே வெளியே இருக்கிறனால ஹைட்ரஜனேஷன் நடைபெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்ட் ஆன்சர் நமக்கு ஏ. அதுக்கடுத்து கொஸ்டின் நம்பர் 3, இந்த ஃபாலோவிங் ரியாக்ஷன் C6H5
CH2Br gives magnesium and ether and H3O plus and get the product is X. The product X is on the option A C6H5CH2CH2 C6H5. Option B C6H5CH2O CH2 C6H5. Option C C6H5CH2OH and option D C6H5CH3. ஸோ இதில் 4 ஆப்ஷன்ஸில் ஒரு பென்சைல் புரோமைடில் மெக்னீஷியம் ஈத்தர் கொடுத்து அதுக்கப்புறம் ஹைட்ரோலைஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என்னது கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, நமக்கு ப்ராடக்ட் வந்து டொலுவின் கிடைக்குது. ஏன் நமக்கு ப்ராடக்ட் வந்து டொலுவின் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ ஒரு பென்சைல் புரோமைடில் ஒரு மெக்னீஷியம் கொடுத்தாவே கண்டிப்பாக நமக்கு இது என்ன வினை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியான ஒன்று, கிரிக்னார்ட் வினை. ஸோ கிரிக்னார்ட் வினையில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் C6H5CH2Brல மெக்னீஷியம் ஈத்தரை கொடுக்கும்போது மெக்னீஷியம் CH2க்கும் புரோமினுக்கும் நடுவில் போய் சரிங்களா C6H5CH2MgBr நமக்கு மாறிடுது. அந்த C6H5CH2MgBr ஆனது சரிங்களா ஹைட்ரோலைசிஸ் பண்ணும்போது, அதாவது H ப்ளஸ் அண்ட் என்னது H2O, தட் மீன்ஸ் என்னது H3O ப்ளஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த H3O ப்ளஸ் போடும் பொழுது கார்பனுக்கும் மெக்னீஷியத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பாண்டை பிரேக் பண்ணி ஒரு பக்கம் ஹைட்ரஜனும் இன்னொரு பக்கம் ஆனது ஆல்கஹால் OH குரூப்பும் உட்காரும் பொழுது நமக்கு C6H5CH3ன்னு சொல்லி டொலுவின் ப்ராடக்டாக கிடைக்குது. அதுவே Mg மெக்னீஷியம் Br அண்ட் OH குரூப் எனது வெளியில் போகுது. ஸோ இங்கே வந்து என்னது ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சர் கிடையாது. ஏன்னா ஆப்ஷன் ஏல C6H5CH2CH2 C6H5 கொடுத்துருக்காங்க. 2 மூலக்கூறு பென்சீன் மாலிகுல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு இங்கே கொஸ்டினில் வந்து ஒரே ஒரு மூலக்கூறு தான் கொடுத்துருக்காங்க. அதனால் ஆப்ஷன் ஏ நமக்கு கரெக்டாக வராது. ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்கன்னா C6H5CH2O CH2 C6H5 சொல்லி என்னது கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷன் பிலையும் வந்து பார்த்தீங்கன்னா 2 மோல்ஸ் ஆஃப் பென்சீன் மூலக்கூறு வந்திருக்கு. நமக்கு கொஸ்டினில் ஒரு மூலக்கூறு இருக்கிறனால ஆப்ஷன் பியும் நமக்கு தப்பு. சரிங்களா, ஆப்ஷன் சியில் வந்து சரிங்களா C6H5CH2OH அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பென்சைல் ஆல்கஹால் சரிங்களா பென்சைல் ஆல்கஹால்னு சொல்லி என்னது ப்ராடக்ட் கிடச்சிருக்கு. அப்போ ஆப்ஷன் சியில் வந்து பார்த்தீங்கன்னா புரோமின் இருக்கிறனால ஸோ புரோமினை வெளியேற்றிட்டு அந்த இடத்துல ஆல்கஹால் உட்கார்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா கிரிக்னார்ட் ரியாஜென்ட்டில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஆல்கஹால் என்னது நமக்கு ப்ராடக்டாக வர்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது வந்து என்னது நல்லா யோசிச்சு ஆன்சர் பண்ணும்போது ஆப்ஷன் சி வராது. நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து டி தான் ஆன்சர் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 4, using anhydrous AlCl3 as a catalyst, which one of the following reaction produces ethyl benzene, அதாவது PHET? So option A CH3CH2OH plus C6H6, option B CH3CH double bond CH2 plus C6H6, option C CH2 double bond CH2 plus C6H6, option D CH3CH3 plus C6H6. அதாவது ஒரு கீழே கொடுத்துருக்கக்கூடிய 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷனை நம்ம பயன்படுத்தி சரிங்களா ஒரு எத்தில் பென்சீனை நம்மளால் உருவாக்க முடியும் சரிங்களா, இதில் எனது AlCl3 லூயிஸ் ஆசிட் வந்து கேட்டலிஸ்ட்டாக பயன்படுத்தி உருவாக்க முடியும்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் ஆன்சரு. ஏன்னா CH2 டபுள் பாண்ட் CH2 ப்ளஸ் C6H6 யூஸ் பண்ணி நம்ம கொண்டு வர முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் ஏல நமக்கு கொண்டு வர முடியாது. ஏன்னா ஆப்ஷன் ஏல வந்து பார்த்தீங்கன்னா CH3CH2OH plus C6H6ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பென்சீன் ரிங்லேருந்து ஒரு ஹைட்ரஜனை OH எடுத்துக்கிட்டு H2O போனால் ப்ராடக்ட் கிடைக்கும். ஆனால் நமக்கு பார்த்தா கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அலுமினியம் ட்ரைக்ளோரைடு யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரிங்களா நமக்கு வந்து அலுமினியம் ட்ரைக்ளோரைடு லூயிஸ் ஆசிட் கேட்டலிஸ்ட்டாக பயன்படுத்தும் பொழுது நமக்கு H2O என்னது வெளியில் வந்து நமக்கு போகாது. அதனால் ஆப்ஷன் ஏ தப்பு. ஆப்ஷன் பியில் 3 கார்பன் சரிங்களா, தட் மீன்ஸ் ப்ரொப்பீன் கொடுத்துருக்காங்க. ப்ரொப்பீன் கொடுத்ததுனால ஆப்ஷன் பியும் தப்பு. ஆப்ஷன் சியில் சரிங்களா இந்த பென்சீன் ரிங்லேருந்து வரக்கூடிய ஒரு H ப்ளஸ் சரிங்களா ஹைட்ரஜனேஷன் நடைபெற்று சரிங்களா CH2 டபுள் பாண்ட் CH2ல ஏதாவது ஒரு கார்பனில் உட்காந்து ஒரு பக்கம் CH3யும் இன்னொரு பக்கம் CH2 ப்ளஸ்ன்னு சொல்லி மாறும். அந்த CH2 ப்ளஸ் போய் பென்சீன் ரிங்கில் உட்காந்து உங்களுக்கு எத்தில் பென்சீனா ப்ராடக்ட் கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் என்னது சி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டியும் நமக்கு தப்பு. ஸோ அதுக்கடுத்து கொஸ்டின் நம்பர் 5. ஸோ கொஸ்டின் நம்பர் 5 வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தியரியாக இருக்கும். தியரியாக இருக்கிறனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே கொஸ்டின் தியரியாக இருந்தால் படித்து பார்த்துட்டு நம்ம விட்டுட்டு போயிடுவோம். ப்ராப்ளம்ஸ் இருந்தால் கூட சீக்கிரம் ஒர்க் அவுட் பண்ணி பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா, செலக்ட் த ட்ரூ ஸ்டேட்மெண்ட் அனது அபவுட் பென்சீன் அமங் த ஃபாலோவிங். ஸோ பென்சீனுடைய கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி என்னது கொடுத்துருக்காங்க. அதில் ஆப்ஷன் ஏ ஸோ என்னது பிகாஸ் ஆஃப் த அன்சாச்சுரேஷன் பென்சீன் அண்ட் ஈஸிலி அண்டர்கோஸ் அடிஷன். அண்ட் ஆப்ஷன் பி there are 2 types of carbon-carbon bonds in benzene molecule. Option C
there is cyclic delocalization of 5 electrons in benzene. Option D, mono substitution of benzene gives another 3 isomeric products. சரிங்களா, அதில் 4 ஆன்சரில் எந்த ஆன்சர் கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி என்னது கொடுத்துருக்காங்க. அதில் ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா பென்சின் ஈஸிலி அண்டர்கோஸ் என்னது அடிஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி என்னது கொடுத்துருக்காங்க. ஏன்னா பென்சினில் வந்து ஒன்லி சப்ஸ்டியூஷன் தான் நடக்கும். சரிங்களா, அடிஷன் வந்து நமக்கு என்னது நடக்கிறது வாய்ப்பு கம்மி. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பென்சீனில் வந்து என்னது அடிஷன்ஸ் வந்து என்னது நடக்காது. அப்போ ஆப்ஷன் ஏ வந்து ஃபால்ஸ் என்னது தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோம்னா டக்குன்னு என்னது ஆன்சர் பண்ணிடுவாங்க. தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் கார்பன் பாண்ட்ஸ். ஏன்னா சி டபுள் பாண்ட் சி சிங்கிள் பாண்ட் சி அப்படின்னு சொல்லி என்னது 2 டைப்ஸ் இருக்கிறனால அது ஆன்சர் இருக்கிற மாதிரி நமக்கு இருக்கும். அதுக்கடுத்து சரிங்களா ஆன்சர் சி வந்து பார்த்தீங்கன்னா தேர் ஆர் சைக்ளிக் டீலோக்கலைசேஷன் ஆஃப் 5 எலக்ட்ரான்ஸ் இன் பென்சீன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பென்சீனில் இருக்கக்கூடிய 3 டபுள் பாண்ட் கார்பனும் சரிங்களா என்னது சைக்ளிக் டீலோக்கலைசேஷனில் என்னது உள்ள சுற்றிக்கிட்டே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து டி வந்து மோனோ சப்ஸ்டியூஷன் ஆஃப் த பென்சீன் கிவ்ஸ் என்னது 3 ஐசோமெரிக் ப்ராடக்ட்ஸ். ஸோ பென்சீனில் ரெசனன்ஸ் மட்டும்தான் 3 டைப்ஸு. ஆனால் அதில் இருக்கக்கூடிய சரிங்களா இது வந்து ரெசனன்ஸ் மட்டும்தான் 3 டைப்பே தவிர ஐசோமர்ஸ் வந்து 3 டைப் கிடையாது. அப்போ ஆப்ஷன் டியும் என்னது தவறு. ஆப்ஷன் பி அண்ட் சி ரெண்டுமே என்னது ஆன்சர் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஆப்ஷன் பியும் என்னது ஒரு சில சமயம் என்னது கரெக்ட் தான். பட் இருந்தாலும் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஒரு ஆன்சர். ஏன்னா ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்கன்னா தர் இஸ் சைக்ளிக் டீலோக்கலைசேஷன் ஆகும் பொழுது ஆப்ஷன் பி செகண்ட் பாயிண்ட்டும் நமக்கு உள்ளே வந்துடுது. செகண்ட் பாயிண்ட்டு உள்ளே வரும்பொழுது நமக்கு ஆன்சர் வந்து சி தான் நமக்கு கரெக்டாக கிடைக்குது. ஸோ பென்சீன் do not show addition reaction like other unsaturated hydrocarbon due to resonance. All the carbon-carbon bonds have the same nature, which is possible because of the cyclic delocalization of 5 electrons in the benzene. So mono substitution will give only a single product. So benzene la vandu pathina mono substitution nadakumbodhu single product தான் கிடைக்கும். சரிங்களா, என்னது 3 என்னது ஐசோமெரிக்ஸ் என்னது காம்பவுண்ட்ஸ் வந்து நமக்கு வரவே என்னது வராது. நெக்ஸ்ட் question number 6. When CH3Cl and AlCl3 are used in Friedel-Crafts reaction, so the electrophile is the Friedel-Crafts reaction பற்றி நம்ம தியரியிலே பார்த்தோம். Friedel-Crafts reactionல alkylation and acylation ரெண்டுமே இருக்குது. alkylation அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது CH3 CH2 சரியா எத்தில் மெத்தில் ப்ரொப்பைல் இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ், அதாவது அலிஃபேட்டிக் சேர்மங்கள், அதாவது வளையமில்லாத சேர்மங்கள் அலிஃபேட்டிக் சேர்மங்கள் மட்டும் வந்தால் அது வந்து அல்கைலேஷன். அண்ட் என்னது அசிலேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சி டபுள் பாண்டோ கார்பனைல் குரூப் காம்பவுண்ட்ஸ் வந்தால் அதுக்கு பேர் அசிலேஷன் சொல்லி என்னது சொல்லலாம். அதனால் 2 டைப்ஸ் ஆஃப் வருது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னது எலக்ட்ரோஃபைல் எது அப்படின்னு சொல்லி என்னது கேட்டிருக்காங்க. ஸோ CH3Cl AlCl3 என்னது வினையூக்கியாக பயன்படுத்தப்படும் பொழுது எது எலக்ட்ரோஃபைல்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ Cl+, ஆப்ஷன் பி AlCl4-, ஆப்ஷன் சி CH3+, ஆப்ஷன் டி AlCl2. வெரி சிம்பிளான கொஸ்டின். ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். CH3+ தான் எனது கரெக்ட் ஆன்சர். ஸோ ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா CH3Clோட AlCl3 வினைபுரியும் பொழுது ஓகேங்களா CH3+ ஆகவும் AlCl4- ஆகவும் வருது. அப்போ CH3+ அப்படிங்கிறது எலக்ட்ரோஃபைல் காம்பவுண்டாக நமக்கு கிடைக்குது. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும்போது நம்ம ஈஸியாக டைரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டு போகலாம். ஒரு கொஸ்டின் அழகாக நம்ம என்னது இந்த ஹைட்ரோகார்பன் டாப்பிக்லேருந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7. Which of the following is formed as an intermediate in the nitration of benzene? ஸோ ஒரு நைட்ரேஷன் ஆஃப் பென்சீன் நடக்கும் பொழுது என்ன இன்டர்மீடியேட் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒன்று கார்போகேட்டையான், கார்போ ஆனையான் அண்ட் ஃப்ரீ ரேடிக்கல் அண்ட் கார்பீன். சரிங்களா, கார்பன் நேர்மின் அயனி, கார்பன் எதிர்மின் அயனி, கார்பன் என்னது தனி உறுப்பு மற்றும் கார்பீன் அப்படின்னு சொல்லி என்னது 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கார்பீன் ஆப்ஷன் வந்து எப்பவுமே வராது. அதனால் ஆப்ஷன் ஏவா பியா சியா அப்படின்னு சொல்லி என்னது நம்ம பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ கார்போகேட்டையான் தான் கரெக்ட் ஆன்சர். ஏன்னா கார்போகேட்டையான் சரிங்களா என்னது பென்சீனில் வந்து நைட்ரேஷன் நடக்கும்போது HNO3 + H2SO4 ஃபஸ்ட்டு வந்து என்னது வினைபுரிஞ்சு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் HNO3ல HO- + NO2+ சொல்லி பிரியும். அதுவே H2SO4 வந்து H+ HSO4- சொல்லி பிரியும். இந்த H+ம் நைட்ரிக் ஆசிட்ல இருக்கிற OH சேர்ந்து H2O வெளியில் போயிடும். மீதி சரிங்களா HSO4- மட்டும் அப்படியே நிற்கும். அப்போ NO2+ அப்படிங்கிற நைட்ரோ குரூப் வந்து எலக்ட்ரோஃபைலாக வந்து பென்சீன் ரிங்கை வந்து தாக்கும். பென்சீன் ரிங்கை தாக்கி பென்சீன் ரிங்கில் இருக்கக்கூடிய டபுள் பாண்ட் 5 பாண்டை உடச்சி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரீனியம் என்னது தியரியில் பார்த்தோம் அரீனியம் இன்டர்மீடியேட் வந்து நமக்கு உருவாக்கும். அந்த அரீனியம் இன்டர்மீடியேட்டில் சரிங்களா இன்டர்மீடியேட்டை உருவாக்கி அதுக்கப்புறம் புரோட்டான் என்னது ரிமூவல் ஆஃப் புரோட்டான் என்னது வெளியேற்றம் நடைபெற்று நைட்ரோ பென்சீன் உருவாகும். அப்போ அந்த அரீனியம் காம்ப்ளெக்ஸில் வந்து என்னது நமக்கு கார்போகேட்டையான் தான் இன்டர்மீடியேட்டாக வருது. அப்போ ஆன்சர் வந்து ஏ கார்போகேட்டையான் தான் கார்போகேட்டையான் இஸ் த இன்டர்மீடியேட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதுக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8.
benzene on reaction with chlorine in the presence of UV light at high temperature and forms A and chlorobenzene, B 1, 2, 3, 4, 5, 6 hexachlorobenzene, option C gamexane, option D chlorocyclohexane. அதாவது பென்சீனில் குளோரினை போட்டால் நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் யூவி லைட் முன்னிலையில் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம பார்த்த உடனே டக்குன்னு குளோரோபென்சீன் டக்குன்னு ஆன்சர் பண்ணிடுவோம். ஆனால் இந்த ஆன்சர் ஏ வந்து நமக்கு தப்பு. ஆன்சர் பி வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6ன்னு சொல்லி ஹெக்ஸாக்ளோரோபென்சீன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 6 குளோரினும் நமக்கு வந்து 6 கார்பன்லையும் குளோரின் இருக்கும் பொழுது ஹெக்ஸாக்ளோரோபென்சீன் வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பென்சீனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சரிங்களா கண்டிப்பாக டபுள் பாண்ட் இருக்கும். டபுள் பாண்ட் வரும்போது எனக்கு அல்கீன் காம்பவுண்டாக வர்றதுனால ஆப்ஷன் பி நமக்கு ராங் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் எ காமெக்சேன். காமெக்சேன் அப்படிங்கிறது ஏதோ பேர் தப்பு புதுசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அதை விட்டுட்டு வந்துடுவோம். ஆனால் கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி காமெக்சேன் தான் கரெக்ட் ஆன்சர். ஏன்னா பென்சீனில் குளோரின் போட்டு 3 மடங்கு குளோரின் போட்டு யூவி லைட் முன்னிலையில் 500 கெல்வின் வெப்பநிலையில் ஹீட் பண்ணும்போது பென்சீன் ஹெக்ஸாக்ளோரைடு வந்து நமக்கு ப்ராடக்டாக வந்து நமக்கு கிடைக்குது. ஏன்னா அந்த பென்சீன் ஹெக்ஸாக்ளோரைடு பேர் இன்னொரு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா காமெக்சேன். ஏன்னா நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக பிஹெச்சின்னு கொடுத்தா நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவோம். ஆனால் பிஹெச்சின்னு கொடுக்காம காமெக்சேன் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம இப்போ தியரியில் பார்த்த கொஸ்டின்ஸ் தான் இங்கேயும் நம்ம கேட்டிருக்கோம். அதனால் ஈஸியாக இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம ஆன்சர் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9. Chlorination of toluene in the presence of light and heat followed by the treatment with accused NaOH gives option A orthocresol, option B paracresol, option C 2,4 dihydroxy toluene, option D benzoic acid. So question என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா chlorination of toluene in the presence of sunlight and followed by the treatment with accused NaOH. ஸோ ஒரு டொலுவீனில் குளோரினேஷன் நடைபெற்று அதுக்கப்புறம் சரிங்களா NaOHுடன் வினைபுரிய செய்யும் பொழுது நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குது? க்ரஷாலா, ஆர்த்தோக்ரஷாலா, பேராக்ரஷாலா, இல்லை 2,4 டைஹைட்ராக்சி டொலுவீனா, இல்லை பென்சோயிக் ஆசிடா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சரிங்களா ஆன்சர் வந்து நமக்கு டி பென்சோயிக் ஆசிட் தான் ப்ராடக்டாக கிடைக்குது. ஏன்னா டொலுவீனில் வந்து குளோரினேஷன் நடக்கும் பொழுது சரிங்களா ஃபஸ்ட் எடுத்த உடனே வந்து பாருங்கள் டொலுவீன் பென்சீன் ரிங் மேலே ஒரு CH3 இருக்குது. அந்த CH3ல குளோரின் வினைபுரிய செய்யும் பொழுது ட்ரைக்ளோரோ டொலுவீன் தான் நமக்கு ப்ராடக்டாக கிடைக்கும். அந்த ட்ரைக்ளோரோ டொலுவீனில் 3 மடங்கு NaOH கொடுக்கும்போது 3 மடங்கு NaCl சோடியம் குளோரைடு வெளில போயிட்டு ஸோ பென்சீன் ரிங்கில் இருக்கக்கூடிய டொலுவீன் இருக்கக்கூடிய கார்பனில் ரிங்குக்கு மேலே இருக்கக்கூடிய கார்பனில் 3 OH குரூப் இருக்கும். ஒரே கார்பனில் 3 OH குரூப் உட்காந்தா இட் இஸ் அன்ஸ்டேபிள். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா -H2O வாட்டர் மாலிகுல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வெளியே போய் பென்சீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட் குரூப் ஃபார்ம் ஆகி பென்சாயிக் ஆசிடாக நமக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். ஏன்னா டொலுவீனில் வந்து பார்த்தீங்கன்னா சரிங்களா 2 OH குரூப் உட்காந்தா தான் டைஹைட்ராக்சி வரும். அப்போ ஆப்ஷன் சி வந்து தவறான ஆன்சர். ஆப்ஷன் ஏயும் க்ரஷால் வராது. க்ரஷாலோட ஃபார்முலா வேறு, பி பேராக்ரஷாலோட ஃபார்முலா வேறு. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ அப்போ கொஸ்டின் நம்பர் 9க்கு கரெக்டான ஆன்சர் வந்து டி பென்சோயிக் ஆசிட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10. ஸோ ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் டொலுவீன் பை ஃபிடில்கிராஃப்ட்ஸ் ரியாக்ஷன் அண்ட் ரியாக்டன்ஸ் ஆர் யூஸ்டு இன் த பிரசன்ஸ் ஆஃப் anhydrous AlCl3. சரிங்களா ஒரு ஃபிடில்கிராஃப்ட்ஸ் ரியாக்ஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிடில்கிராஃப்ட்ஸ் ரியாக்ஷனில் anhydrous AlCl3 கொடுத்துருக்காங்க. anhydrous AlCl3 கொடுத்தா அது ஃபிடில்கிராஃப்ட்ஸ் அல்கைலேஷனுக்கும் அசிலேஷனுக்கும் ரெண்டுக்குமே anhydrous AlCl3 யூஸ் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் நமக்கு என்ன ஆன்சர் வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அண்ட் கொஸ்டின் ஆப்ஷன் ஏ CH2 and CCl4, ஆப்ஷன் பி CH4 and CaCN twice, and option C C6H6 and CH3Cl, option D C2H5OH and Zn. ஸோ நமக்கு கொடுத்துருக்கூடிய ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி C6H6 and CH3Cl தான் ஆன்சர் வந்து சி தான் கரெக்டு. ஏன்னா பென்சீனில் CH3Cl அண்ட் anhydrous Cl3 உட்காரும்போது நமக்கு டொலுவீன் ப்ராடக்டாக கிடைக்கும். ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். ஆப்ஷன் ஏல வந்து கார்பன் டெட்ராக்ளோரைடு ஃபிடில்கிராஃப்ட்ஸ் ரியாக்ஷன்ஸில் நமக்கு வராது. ஸோ செகண்ட் CaCN2 கார்பன் சயனைடு அதுவும் நமக்கு ஆன்சரில் வந்து வராது. ஜிங்க் 3மே வராது. ஸோ ரொம்ப ஈஸியாக பார்த்த உடனே கொஸ்டின் ஆன்சர் கண்டுபிடிச்சு நம்ம சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸ் ஸோ ஆன்சர் வந்து சி தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். அதுக்கடுத்து கொஸ்டின் நம்பர் 11. ஸோ when cyclohexane is poured on water it floats because A is cyclohexane is in boat form, cyclohexane is in chair form, cyclohexane is in crown form, and cyclohexane is less dense than water. அதாவது cyclohexane காம்பவுண்டை
வாட்டர் தண்ணியில் ஊற்றும் பொழுது சைக்ளோஹெக்சேன் தண்ணிக்கு மேலே வந்து மிதக்குது ஏன் அப்படின்னு சொல்லி என்னது கேட்டிருக்காங்க. சைக்ளோஹெக்சேன் வந்து என்னது போட் வடிவமா, என்னது படகு வடிவமா, இல்லை சேர் வடிவமா, இல்லை க்ரௌன் வடிவமா, இல்லை சைக்ளோஹெக்சேன் வந்து என்னது தண்ணியை விட லெஸ் டென்சிட்டி கம்மியாக இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கரெக்ட் ஆன்சர் என்னது டி. சரியா, சைக்ளோஹெக்சேன் இஸ் லெஸ் டென்ஸ் தென் வாட்டர். ஸோ ஏன்னா ஆஸ் அல்கேன்ஸ் என்னது அண்ட் சைக்ளோ அல்கேன்ஸ் ஆர் நான் போலார் மாலிகுல்ஸ். சரிங்களா, அல்கேனும் சரி அல்கீன்ஸும் சைக்ளோ அல்கேன்ஸும் சரிங்களா நான் போலார் அண்ட் இஸ் ஆர் இன்சாலிபிள் இன் வாட்டர் அண்ட் தே ஆர் லெஸர் டென்சர் தென் வாட்டர் அண்ட் தே இஸ் அண்ட் தட் இஸ் வை தே கேன் ஃப்ளோட் ஆன் வாட்டர். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு சைக்ளோ ஹெக்சேனை தண்ணியில் போடும் பொழுது சைக்ளோ ஹெக்சேன் என்ன ஆகுதுன்னு தண்ணியில் போடும் பொழுது தண்ணிக்கு மேலே சைக்ளோ ஹெக்சேன் வந்து மிதக்குது. அதனால் ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். ஸோ என்னது ஆன்சர் டி, சைக்ளோ ஹெக்சேன் இஸ் லெஸ் டென்ஸ் தென் வாட்டர் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 12. த ரியாக்ஷன் CH3 CH double bond CH and C6H5OH with HBr. ஸோ HBr வந்தாவே நமக்கு என்ன ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். ஸோ ஆப்ஷன் ஏ CH3 CHBr CH2 C6H5OH, ஆப்ஷன் பி CH3 CH2 CHBr அண்ட் என்னது C6H5OH, அண்ட் ஆப்ஷன் சி CH3 CHBr CH2 C6H5 and Br, and option D CH3 CH2 CHBr and C6H5 and Br. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷன் பி CH3 CH2 CHBr and C6H5OH அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். ஏன்னா HBr வரும்போது கன்ஃபார்மாக இது வந்து மார்கோனிக் ஆஃப் வந்து ரியாக்ஷன். மார்கோனிக் ஆஃப் ரியாக்ஷன்ஸில் கார்பன் கார்பன் டபுள் பாண்டில் எந்த கார்பனில் ஹைட்ரஜனோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கோ அங்கே தான் புரோட்டான் போய் நமக்கு சேரும் அப்படிங்கிறத நம்ம என்னது படிச்சிருக்கோம். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா CH3 CH டபுள் பாண்ட் CH அண்ட் என்னது C6H5OH இருக்குது. அப்போ ரெண்டு கார்பன்லேயுமே ஒவ்வொரு ஹைட்ரஜன் இருக்குது, டபுள் பாண்ட் இருக்கக்கூடிய கார்பனில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரிங்களா இந்த கார்பனில் ஹைட்ரஜன் ஆட் ஆகுமா இந்த கார்பனில் ஆட் ஆகுமான்னு பார்க்கும்போது சரிங்களா இது ரெண்டுமே சிமெட்ரியாக இருக்கிறனால சரிங்களா இந்த ரெண்டு கார்பன்லேயுமே ஹைட்ரஜன் ஆட் ஆகிறது அனது ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம என்னது யோசிக்கும் பொழுது ரெண்டு கார்பனுமே சிமெட்ரியாக இருக்கும்போது பக்கத்து கார்பனை பார்க்கணும். பக்கத்து கார்பன் பார்க்கும்போது லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா சரிங்களா CH3 3 ஹைட்ரஜன் இருக்குது. அதுவே ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா சரிங்களா இது கார்பனில் வந்து பென்சீன் ரிங்கில் வரக்கூடிய கார்பன் தான் இருக்குது. அப்போ பென்சீன் ரிங் வரக்கூடிய கார்பனில் கண்டிப்பாக ஹைட்ரஜன் இருக்காது. அப்போ லெஃப்ட் சைடு கார்பன் இருக்கக்கூடிய CH3 குரூப் இருக்கிறனால ரெண்டாவது கார்பன் CH3 CH2 அப்படிங்கிற ரெண்டாவது கார்பனில் மட்டும்தான் நடைபெறும். அதனால் சரிங்களா CH3 CH என்னது டபுள் பாண்ட் அப்படிங்கிற கார்பனில் ரெண்டாவது கார்பன் இருக்கக்கூடிய CHல தான் H+ உட்காரும். அடுத்த கார்பனில் வந்து என்னது ப்ளஸ் சார்ஜ் உருவாகி அந்த CH என்னது ப்ளஸில் வந்து பார்த்தீங்கன்னா புரோமின் மைனஸ் போய் உட்காரும். அப்போ ஆன்சர் வந்து பி CH3 CH2 CHBr அண்ட் C6H5 என்னது OHன்னு சொல்லி நமக்கு பென்சீன் காம்பவுண்ட் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்கோனிக் ஆஃப் ரூல் படி பி ப்ராடக்டாக வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல HBr கொடுத்துட்டு சரிங்களா வேற என்னது ஹைட்ரஜன் பெராக்சைடு கொடுத்துருந்தா கன்ஃபார்மாக வந்து என்னது ஆன்சர் வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு கன்ஃபார்மாக ஆன்சர் வந்து என்னது பி வராது, ஆன்சர் வந்து நமக்கு ஏ வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஹைட்ரஜன் பெராக்சைடு கொடுத்தா ஆன்சர் ஏ, ஹைட்ரஜன் பெராக்சைடு கொடுத்தா ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ரூல், ஹைட்ரஜன் பெராக்சைடு கொடுக்காதனால நமக்கு மார்கோனிக் ஆஃப் ரூல். அப்போ ஆன்சர் பி தான் நமக்கு கரெக்ட் என்னது ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 13. அண்ட் 2-phenyl propene on acidic hydration gives. ஸோ 2-phenyl propeneல ஒரு ஹைட்ரஜனேஷன் அசிடிக் ஹைட்ரஜனேஷன் நடைபெறும் பொழுது என்னென்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? ஆப்ஷன் ஏ 2-phenyl 2-propanol, பி 2-phenyl 1-propanol, அண்ட் ஆப்ஷன் சி 3-phenyl 1-propanol, அண்ட் ஆப்ஷன் டி 1-phenyl 2-propanol அப்படின்னு சொல்லி என்னது 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 ஆன்சரில் ஆன்சர் வந்து என்னதுன்னு கேட்டிங்கன்னா 2-phenyl propene அப்படின்னு சொல்லி என்னது ப்ரொப்பீனில் 2-phenyl propeneல ஹைட்ரஜனேஷன் நடைபெற்றா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆன்சர் ஏ தான் கரெக்டு, 2-phenyl 2-propene. ஸோ 2-phenyl 2-propene அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது CH3 C phenyl குரூப் டபுள் பாண்ட் CH2 அப்படிங்கிற இருக்கக்கூடிய 2-phenyl 2-propene அப்படிங்கிற காம்பவுண்டில் சரிங்களா நம்ம வந்து என்னது H+ ஆட் பண்ணும் பொழுது ஓகேங்களா H+ ஆட் பண்ணும் பொழுது CH3 C+ அண்ட் என்னது பென்சீன் ரிங் அண்ட் CH3 அப்படின்னு சொல்லி C+ என்னது டெர்ஷரி கார்போகேட்டையான் மோர் ஸ்டேபிள் இன்டர்மீடியேட்டாக ஃபார்ம் ஆகி அந்த டெர்ஷரி கார்போகேட்டையானில் சரிங்களா H2O
என்னது வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து ஆட் ஆகுது. H2O வாட்டர் மாலிகுல்ஸ் ஆட் ஆன உடனே சரியா அதிலிருந்து என்ன ஆக்சிஜனுக்கு ப்ளஸ் சார்ஜ் வந்துடும். அதனால் ஒரு H+ வெளியில் போகணும். H+ வெளியில் போகும் பொழுது CH3 COH அண்ட் CH3ன்னு சொல்லிட்டு OH இருக்கக்கூடிய ரெண்டாவது கார்பன்லேயே நமக்கு ஃபீனால் குரூப் பென்சீன் ரிங் ஆனது இருக்குது. அதனால் 2-phenyl 2-propanol என்னது அப்படிங்கிறத நமக்கு ஆன்சர் வந்து கிடைக்குது. அதனால் ஆன்சர் வந்து A அப்படிங்கிறத நமக்கு கரெக்ட் ஆன்சர். Question number 14. What would be the product formed when 1-bromo 3-chloro cyclobutane reacts with 2 equivalents of metallic sodium in ether? So option A. So cyclobutaneல இடையில வந்து ஒரு ரிங் என்னது ஒரே ஒரு டபுள் பாண்ட் உள்ள கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பியில் சரிங்களா 2 மோனோமெரிக்ஸ் என்னது குளோரின் சரிங்களா குளோரின் அண்ட் சைக்ளோபியூட்டேன் அண்ட் இன்னொரு சைக்ளோபியூட்டேனில் இன்னொரு புரோமின் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சியில் ஆப்ஷன் டி 4 இதில் எது கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆன்சர் சி தான் என்னது நமக்கு கரெக்ட் ஆன்சர். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஈக்குவலன்ஸ் ஆஃப் மெட்டாலிக் சோடியம் இன் ஈத்தர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ஈக்குவலன்ஸ் ஆஃப் மெட்டாலிக் சோடியமும் ஹாலஜன் குரூப்ஸும் வந்தாவே கண்டிப்பாக நமக்கு என்ன ரியாக்ஷன் சொல்லி பார்த்தோம்னா உட்ஸ் ரியாக்ஷன். ஸோ அந்த உட்ஸ் ரியாக்ஷன்ஸில் வரும்போது ஸோ ரெண்டுமே ஹாலஜன்ஸ் அண்ட் குளோரின் அண்ட் புரோமின் ரெண்டுமே ஹாலஜன்ஸ் அண்ட் குளோரின் அண்ட் புரோமினில் வந்து பார்த்தீங்கன்னா குளோரின் வெளியில் போகுமா அண்ட் புரோமின் வெளியில் போகுமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது CCl பாண்டை விட CBr பாண்ட் வந்து ரொம்ப வீக் பாண்ட். அதனால் CBr பாண்டு தான் ஈஸியாக பிரேக் ஆகி வெளியில் போகும். அதனால் புரோமின் வந்து சரியா 2 moles ஆஃப் சோடியத்தோட வினைபுரிஞ்சு 2NaBrன்னு சொல்லி என்னது வெளில போயிடுச்சுன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து என்னது சி தான் கரெக்ட் ஆன்சர். உட்ஸ் ரியாக்ஷன்ஸில் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு அடுத்து கொஸ்டின் நம்பர் 15. The major product U in the following reaction is. ஸோ ஒரு பென்சீனில் ஒரு CH2 CH double bond CH2 gives H+ with another high temperature and pressure and another to get the product T and radial initiator and reaction with oxygen to form get the product is U. Option A, option B, option C, option D. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ப்ராப்ளமாக இருக்கிறனால பார்த்த உடனே ஏதோ வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதிலிருந்து வெளியில் போகக்கூடாது சரிங்களா. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் ஓகேங்களா. ஏன்னா ஒரு பென்சீனில் வந்து பார்த்தீங்கன்னா CH2 டபுள் பாண்ட் CH அண்ட் CH3 நமக்கு வந்து என்னது ஃபஸ்ட் காம்பவுண்ட் உள்ளே வருது. உள்ளே வரும்போது நமக்கு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா சரியா H+ வரும்போது உனக்கு ஹைட்ரஜனேஷன் நடக்குது. அந்த ஹைட்ரஜனேஷன் நடக்கும் பொழுது நமக்கு என்ன ப்ராடக்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா என்னது டீங்கிற ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். அந்த டீங்கிற ப்ராடக்டோட ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் பண்ணும்போது யூங்கிற ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் ஆன்சர் வந்து என்னது கரெக்ட் ஆன்சர். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரியா பென்சீன் ரிங்கில் ஒரு ப்ரொப்பீன் சரிங்களா என்னது 1 ப்ரொப்பீன் CH2 டபுள் பாண்ட் CH அண்ட் CH3 வரும்பொழுது அதில் H+ அப்படிங்கிற ஒரு ஹைட்ரஜனேஷன் நடக்கும் பொழுது ஓகேங்களா. ஸோ செகண்டரி கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும், டெர்ஷரி கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். அப்புறம் டெர்ஷரி கார்போகேட்டையான் என்னது அந்த ப்ரொப்பீனில் ஃபார்ம் பண்ணி அந்த டெர்ஷரி கார்போகேட்டையான் பென்சீன் ரிங்கில் உட்காந்து ஒரு கியூமின் ஸ்ட்ரக்சரை உருவாக்கும். அந்த கியூமின் ஸ்ட்ரக்சரில் ஆக்சிடேஷன் பண்ணும் பொழுது நமக்கு பி அப்படிங்கிற ப்ராடக்ட் தான் கரெக்ட் ஆன்சராக வரும். அப்போ ஆன்சர் வந்து என்னது நமக்கு பி தான் கரெக்ட் ஆன்சர். அதனால் வந்து என்னது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம வந்து மிஸ் பண்ணக்கூடாது. இது வந்து ப்ரீவியஸ் இயர் நீட் கொஸ்டின்ஸில் நீட் மட்டும் இல்லாமல் JEE கொஸ்டின்ஸில் கூட என்னது அடிக்கடி இது வந்து என்னது கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் சரிங்களா கொஸ்டின் நம்பர் 16. ஸோ பென்சீன் வாஸ் டிஸ்கவர்ட் பை. ஸோ இது வரைக்கும் நம்ம ப்ராப்ளம்ஸ் தியரி இதே பார்த்துக்கிட்டே இருந்தோம் சரிங்களா. ஒரு ஹிஸ்டாரிக்கல் கொஸ்டின் மாதிரி. ஸோ பென்சீனை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி என்னது கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி என்னது கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ராம்சே, ஆப்ஷன் பி டால்டன், ஆப்ஷன் சி ஃபாரடே, ஆப்ஷன் டி பிரிஸ்ட்லி. ஸோ நம்ம பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸோ ஆப்ஷன் டி தான் என்னது வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா ஆப்ஷன் ஏ ராம்சே ராம்சே வந்து பார்த்தீங்கன்னா சரிங்களா என்னத்தை கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவர் வந்து நோபல் கேஸை கண்டுபிடிச்சிருக்காரு. ஆப்ஷன் டால்டன் அட்டாமிக் மாடலை கண்டுபிடிச்சிருக்காரு. ஃபாரடே வந்து பார்த்தீங்கன்னா சரிங்களா எலக்ட்ரோலைசிஸ் பற்றி என்னது கண்டுபிடிச்சிருப்பாருன்னு சொல்லி என்னது படிச்சிருப்போம். பிரிஸ்ட்லி வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி நம்ம பிரிஸ்ட்லிக்கு ஆன்சர் பண்ணிடுவோம். ஆனால் கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரடே. ஏன்னா ஃபாரடே தான் வந்து பார்த்தீங்கன்னா பென்சீனை வந்து என்னது கண்டுபிடிச்சாரு. ஆனால் கெக்குலே வந்து பார்த்தீங்கன்னா பென்சீனோட ஸ்ட்ரக்சரை மாடிஃபை தான் பண்ணார் சரிங்களா. ஃபாரடே கண்டுபிடிச்ச ஸ்ட்ரக்சரை வந்து மாடிஃபை பண்ணதை யாருன்னு கேட்டிங்கன்னா கெக்குலே. ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரடே இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ பிரிஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா என்ன கண்டுபிடிச்சாருன்னு கேட்டிங்கன்னா டிஸ்கவர்ட் இன் ஆக்சிஜனை பற்றி என்னது கண்டுபிடிச்சாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் 17. On heating a mixture of sodium benzoate and soda lime the following is obtained. ஒரு சோடியம் பென்சோயேட்டை சோடா லைம் அதாவது நீர்த்த சுண்ணாம்பு போட்டு வினைபுரிய செய்யும் போது என்ன ப்ராடக்ட் கிடைக்குது? ஆப்ஷன் ஏ டொலுவின், ஆப்ஷன் பி ஃபீனால், ஆப்ஷன் சி பென்சீன், ஆப்ஷன் டி பென்சோயிக் ஆசிட். 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. நம்ம இது தியரியிலே பார்த்துருக்கோம். என்னது பென்சீன் ரிங்கில் COO NA
ப்ளஸ் NaOH கிவ்ஸ் என்னது கால்சியம் ஆக்சைடு போடும் பொழுது சோடியம் கார்பனேட் வெளியில் போய் பென்சோ என்னது நமக்கு ப்ராடக்ட் என்னது பென்சீன் தான் நமக்கு ப்ராடக்ட் கிடைச்சதுன்னு சொல்லி ப்ரிப்பரேஷன் ஆஃப் பென்சீன்லேயே நம்ம பார்த்தோம். ஸோ அதை தான் இங்கே கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ என்னது பென்சீன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏன்னா நமக்கு டொலுவின் ப்ராடக்டாக வராது. ஏன்னா சோடியம் பென்சோயேட்டில் சரிங்களா வந்து பார்த்தீங்கன்னா சோடாலையும் யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு சோடியம் கார்பனேட் வெளியேறும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோடியம் பென்சோயேட்டில் இருக்கக்கூடிய கார்பனும் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வெளியில் போயிடும். அதனால் ஆப்ஷன் வந்து என்னது சி தான் கரெக்ட் ஆன்சர். பென்சீன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 18. So toluene on oxidation with dilute HNO3 and alkaline KMnO4 gives. So toluene வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் பண்ணுறாங்க. இந்த presence of another oxidation வந்து பண்ணுறாங்க. KMnO4 is strong oxidation with using dilute another nitric அமிலம். dilute another nitric acid யூஸ் பண்ணுறாங்க. அப்போ ஆப்ஷன் A பென்சால்டிஹைட், ஆப்ஷன் B ஃபீனால், ஆப்ஷன் C நைட்ரோடொலுவின், ஆப்ஷன் D பென்சாயிக் ஆசிட். ஸோ நமக்கு என்ன ஆன்சர் வரும்னு சொல்லி பார்த்தோம்னா ஆன்சர் என்னது D பென்சோயிக் ஆசிட் தான் என்னது நமக்கு வரும். ஏன்னு சொல்லி பென்சோயிக் ஆசிட் வருதுன்னு சொல்லி பார்த்தோம்னா டொலுவினை ஆக்சிடேஷன் பண்ணும்பொழுது டொலுவின் பென்சீன் ரிங் மேலே CH3 இருக்குது. CH3 ஆக்சிடைஸ் பண்ணும்போது ஆல்டிஹைடாக மாறி அதுக்கப்புறம் என்னவா மாறும்னா ஆசிடாக மாறும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா KMnO4 கொடுத்துருக்கனால ஸ்ட்ராங் ஆக்சிடேஷன், அதனால் ஆல்டிஹைடோட பென்சால்டிஹைடோட நிற்காது, பென்சோயிக் ஆசிட் தான் என்னது வரும். அதனால் ஆப்ஷன் D தான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஃபீனாலும் வராது, நைட்ரோ குரூப் கொடுக்கல, அதனால் நைட்ரோ குரூப் சியும் வராது. ஸோ D இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதுக்கடுத்து கொஸ்டின் நம்பர் 19. விச் ஆஃப் த ஃபாலோவிங் வுட் லீஸ்ட் ரியாக்டிவ் டுவார்ட்ஸ் த புரோமின்? புரோமினோட ரியாக்ட் பண்ணும்போது கொடுத்துருக்கூடிய என்னது கரிம சேர்மத்தில் அரோமேட்டிக் சேர்மங்களில் எந்த அரோமேட்டிக் சேர்மம் புரோமினோட ஈஸியாக வினைபுரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆப்ஷன் A நைட்ரோபென்சீன், ஆப்ஷன் B ஃபீனால், ஆப்ஷன் C அனிசோல், ஆப்ஷன் D குளோரோபென்சீன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா புரோமினோட ஈஸியாக வினைபுரியக்கூடிய என்னது சேர்மம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்ஷன் A நைட்ரோபென்சீன் தான் என்னது ஈஸியாக வினைபுரியும். ஏன்னா நைட்ரோபென்சீனில் இருக்கக்கூடிய NO2 குரூப் சரிங்களா என்னது எலக்ட்ரான் என்னது டென்சிட்டியை வந்து என்னது குறைக்குது. ஸோ அந்த எலக்ட்ரான் டென்சிட்டியை வந்து என்னது குறைக்கிறனால ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷனில் வந்து என்னது குறைக்கிறனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீனால் அண்ட் குளோரோபென்சீன் அண்ட் அனிசோலை விட மிக என்னது எலக்ட்ரான் டென்சிட்டியை அதிகமாக குறைக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட் நைட்ரோபென்சீன் சொல்லி தியரியிலே பார்த்தோம். அதனால் நைட்ரோபென்சீன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 20. So benzene can be obtained in the reaction. ஸோ பென்சீன் வந்து என்னது கீழ்கண்ட எந்த ரியாக்ஷன் மூலமானது நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி பென்சீனை பற்றியே என்னது கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். பென்சீன்ஸ் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது பென்சீன்லேருந்து. ஸோ அதில் ஆப்ஷன் A ஈத்தைன் ப்ளஸ் 1,3-பியூட்டாடையின், ஆப்ஷன் B ட்ரைமரைசேஷன் ஆஃப் என்னது ஈத்தைன், ஆப்ஷன் C ரிடக்ஷன் ஆஃப் என்னது பென்சால்டிஹைட், ஆப்ஷன் D ஆல் த அபோவ். ஸோ வந்து 3 ஆன்சருமே கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் ஆன்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஈத்தீன் ப்ளஸ் என்னது 1,3-பியூட்டாடையின், 1,3-பியூட்டாடையினில் 4 கார்பன் இருக்குது, ஈத்தீனில் 2 கார்பன், அப்போ பென்சீன் வந்து நமக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி என்னது கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் Bயில் ட்ரைமரைசேஷன் ஆஃப் ஈத்தைன் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் Cயில் சரியா ரிடக்ஷன் ஆஃப் என்னது பென்சால்டிஹைடு கொடுத்துருக்காங்க. ஸோ ரிடக்ஷன் ஆஃப் பென்சால்டிஹைடு வந்து என்னது ரிடக்ஷன் ஆகும் பொழுது உங்களுக்கு டொலுவின் என்னது நமக்கு தான் ஃபார்ம் ஆகுமே தவிர நமக்கு என்னது டொலுவின் ஃபார்ம் ஆகும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து சரியா ட்ரைமரைசேஷன் ஆஃப் என்னது ஈத்தைன். ட்ரைமரைசேஷன் ஆஃப் ஈத்தைன் அப்படிங்கிறதா வந்து என்னது பாலிமரைசேஷன் நடந்து உங்களுக்கு பென்சீன் வந்து உருவாகும். கொஸ்டின் நம்பர் 21. விச் ஆசிட் வில் நாட் ஃபார்ம் ஹைட்ரோகார்பன்? கொடுத்துருக்கூடிய ஆசிடில் அந்த ஆசிட் ஹைட்ரோகார்பனை ஃபார்ம் பண்ணாது அப்படின்னு சொல்லி ஃபார்ம் ஆகாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் A சின்னமிக் ஆசிட், ஆப்ஷன் B ஐசோதாலிக் ஆசிட், ஆப்ஷன் C சாலிசிலிக் ஆசிட், ஆப்ஷன் D பிக்ரிக் ஆசிட். சரிங்களா? இந்த 4 ஆசிடில் சரிங்களா ஹைட்ரோகார்பன் ஃபார்ம் பண்ணாத ஒரு ஆசிட் பிக்ரிக் ஆசிட். ஏன்னா பிக்ரிக் ஆசிடோடைய ஃபார்முலா பென்சீன் ரிங்கில் OH ஃபீனால் குரூப் இருக்கும், அதுக்கப்புறம் 3 நைட்ரோ குரூப் இருக்கும். சரிங்களா? அந்த 3 நைட்ரோ குரூப் இருக்கிறனால ட்ரை நைட்ரோ ஃபீனால்னு சொல்லி இதை சொல்லுவாங்க. ஏன்னா சின்னமிக் ஆசிடில் சரிங்களா ஹைட்ரோகார்பன்ஸ் நிறையா இருக்கும். அதில் வந்து ஹைட்ரோகார்பனில் இருந்து சரிங்களா CO2 குரூப்பை வெளியேற்றி ஹைட்ரோகார்பனாக மாற்றலாம். ஐசோதாலிக் ஆசிட்லேயும் COOH குரூப் தான் இருக்கும். அந்த பென்சீனில் 2 COOH குரூப் இருக்கும், அதுலேயும் CO2 குரூப்பை வெளியேற்றி நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹைட்ரோகார்பனை மாற்றலாம். சாலிசிலிக் ஆசிட் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பென்சீன் ரிங்கில் OH அண்ட் COOH இருக்கும், அதையும் வந்து என்னது COO குரூப்பையும் OHையும் வெளியேற்றி தாலிக் ஆசிட் வந்து என்னது நம்ம வந்து சாலிசிலிக் ஆசிடை வந்து ஹைட்ரோகார்பனாக மாற்றலாம். ஆனால் பிக்ரிக் ஆசிட் வந்து ஹைட்ரோகார்பனாக வந்து நம்மளால் மாற்ற முடியாது. அதனால் ஆன்சர் வந்து D பிக்ரிக் ஆசிட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 22. The most stable carbonium ion among the following. ஸோ கொடுத்துருக்கூடிய கார்போனியம் அயன்லே எது மோஸ்ட் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லி என்னது கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் A C6H5 CH+ அண்ட் என்னது C6H5, ஆப்ஷன் B C6H5 அண்ட் CH2+,
ஆப்ஷன் சி CH3 CH2 ப்ளஸ் அண்ட் ஆப்ஷன் டி C6H5 CH2 CH2 ப்ளஸ். சரிங்களா, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ C6H5 CH ப்ளஸ் அண்டு C6H5. ஏன்னா கொடுத்துருக்கூடிய 4 ஆப்ஷன்லையுமே சரிங்களா ஆப்ஷன் ஏ தான் வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஸ்டேபிள் கார்போனியம் அயனாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 23. டொலுவின் பை ஈட்டாட் ரியாக்ஷன். சரிங்களா, டொலுவினில் ஈட்டாட் ரியாக்ஷன் நடந்தால் கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்குது, படிச்சிருந்தா ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ஆப்ஷன் ஏ சரிங்களா பென்சைல் குளோரைட், ஆப்ஷன் பி பென்சால்டிகைட், ஆப்ஷன் சி பென்சீன் ஆல்கஹால், ஆப்ஷன் டி ஆர்த்தோ கிரஷால். ஸோ என்னது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பென்சால்டிகைட். ஏன் வந்து பென்சால்டிகைட் கொடுத்துருக்காங்களா, டொலுவினில் சரிங்களா Cr2 CrO2 Cl2 CrO2 Cl2 தட் மீன்ஸ் குரோமைல் குளோரைடை சரிங்களா இந்த டொலுவினில் வினைபுரிய செய்யும் பொழுது பென்சால்டிகைட் ப்ராடக்டாக கிடைக்கும். இதுதான் ஈட்டாட் ரியாக்ஷன். அதனால் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆன்சர் பென்சால்டிகைட் தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர் என்னது கொடுத்துருக்காங்க. இந்த அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ் தியரி மற்றும் அதிலிருந்து கேட்டப்பட்ட நீட் கொஸ்டின்ஸ் பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா இந்த அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பனில் இருந்து இருக்குது. இந்த அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன் டாப்பிக்கை நம்ம அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன் மட்டும் இல்லை அலிபேட்டிக் ஹைட்ரோகார்பனையும் சேர்த்து நம்ம படித்தோம்னா இந்த ஹைட்ரோகார்பன்ஸ் டாப்பிக்கிலிருந்து நம்மளால் ஒரு கொஸ்டின் நீட்டில் வந்து நிச்சயமாக ஆன்சர் பண்ண முடியும். அதனால் வெறும் தியரி மட்டுமே நம்ம படிச்சுட்டு இருந்தோம்னா டைம் ஆகிட்டே இருக்கும். தியரி படித்து முடிச்சுட்டு நம்ம கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணி கொஸ்டின்ஸில் டவுட்ஸ் வரும்போது மட்டும் தியரி பார்க்கும்போது நம்ம நிறையா கொஸ்டின்ஸை நம்ம ஆன்சர் பண்ணலாம். நன்றி. இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி சிறப்பு அலுவலர், கல்வி தொலைக்காட்சி, 8ஆம் தளம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், காந்தி மண்டப சாலை, கோட்டூர்புரம், சென்னை 6,85,000. தொலைபேசி எண் 7824015000.